Hello, hi மக்களே, welcome to PJT English Junction. I am Professor JT. நிறைய மக்கள் இங்கிலீஷ் பேச ஸ்ட்ரகிள் பண்ணுவதற்கு ஒரு மேஜர் ரீசன் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரக்கூடிய பிரச்சனை. சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுலேயும் நிறைய பேர் எஸ்பெஷலி அந்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணவே தெரியல. ஒரு சென்டென்ஸ் மனசில் தோணுது, ஒரு ஐடியாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் இங்கிலீஷில். ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணுவது எங்கே ஸ்டார்ட் பண்ணுவது, எந்த வேர்டில் ஸ்டார்ட் பண்ணுவது, சில டைமில் ராங் ஸ்டார்ட்டில் துவங்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவது, ஒரு சென்டென்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது, எந்த வேர்டில் ஸ்டார்ட் பண்ணுவது, எப்படி தப்பு இல்லாமல் அந்த ஸ்டார்டிங்கை கொடுப்பது, அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கம் லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. முதல்ல ஒரு எக்ஸாம்பிளே பார்ப்போம். அவங்க என்னைக்கும் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுவாங்க. இது ஒரு ஐடியா நம்ம மனசுக்குள்ளால இருக்குது. இதை நம்ம இங்கிலீஷில் பேசணும். ஓகே, அப்போது ஒரு கன்ஃபியூஷன். ஆக்சுவலி ஃபாஸ்ட்டாக குயிக்காக அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஒரு கன்ஃபியூஷன். நம்ம இந்த ஐடியா ஃபுல்லாக திங்க் பண்ணுறோம். அவங்க என்னைக்கும் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்போ அதில் எது ஓடி வரும்னா, ஒருவேளை கிரிக்கெட் ஓடி வரும், இல்லைன்னா கிரவுண்டில், இல்லைன்னா விளையாடுறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டு, நமக்கு தெரிஞ்ச வேர்டு மனசுக்குள்ளால ஓடி வரும். அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். கிரிக்கெட் பிளேன்னு தூங்குவோம். கன்ஃபியூஸ் ஆகும். அதை எப்படி கண்டினியூ பண்ண தெரியாது. ஓகே, இல்லைன்னா கிரவுண்டு ஓடி வரும் மனசில். ஆன் த கிரவுண்ட், இல்லைன்னா கிரவுண்ட் பிளே எவ்ரிடே. ஸோ அதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே என்ன நடக்குதுன்னா, எந்த வேர்டில் துவங்கணும் அப்படின்னு நமக்கு தெரியல. தேர் இஸ் ஒன் திங். அப்படி ஒரு ராங் வேர்டில், அது தெரியாததுனால ஒரு ராங் வேர்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த வேர்டில் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அங்கே கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறோம். நிறைய பேர் இங்கிலீஷில் பேசாமல் இருப்பதற்கு இது ஒரு ரீசன். என்னோட லைஃப்பில் இது இருந்து நான் டிசைட் பண்ணுவேன், இந்த மீட்டிங்கில் இங்கிலீஷில் பேசணும், அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசணும், எப்படியாவது பேசணும் அப்படின்னு போய் தீர்மானித்து நிற்கும்போ அந்த அந்த ஸ்டார்டிங் வரும்போது இந்த கன்ஃபியூஷன் வரும். எந்த வேர்டில் ஸ்டார்ட் பண்ணுவது, அது கரெக்டாக போகுமா? ஓகே, அந்த மாதிரி கன்ஃபியூஷன். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களில் யாருக்காவது இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஆனால் ரொம்ப சிம்பிள். இதோட சீக்ரெட் தெரிஞ்சாச்சுன்னா திஸ் இஸ் வெரி 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 சிம்பிள். ஓகே, சீக்ரெட் என்ன? 2 பாயிண்ட்ஸ். நம்பர் 1, இங்கிலீஷில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சப்ஜெக்டில் துவங்குங்க. ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த சேம் சென்டென்ஸ் எடுப்போம். அவங்க என்னைக்கும் கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடுறாங்க, இல்லைன்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ இதில் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எதுன்னு தெரியணும்னா வேர்ப் எதுன்னு தெரியணும். ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஓகே, ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. பொசசிவ் வேர்ப், ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு உண்டு. இருந்தாலும் காமனாக நம்ம ஒரு ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அந்த வேர்பை செய்யக்கூடிய ஆள் தான் சப்ஜெக்ட். இந்த வேர்ப், இந்த ஆக்ஷனை யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ டூவர் ஆஃப் த ஆக்ஷன். இங்கே பாருங்க. ஸோ இங்கே சென்டென்ஸ் நான் எழுதியிருக்கேன், தே பிளே ஃபுட்பால் எவ்ரிடே. தே பிளே ஃபுட்பால் எவ்ரிடே. இங்கே எது வேர்ப்? பிளே தான் வேர்ப், அதுதான் ஆக்ஷன். ஓகே, பிளே தான் வேர்ப், அதுதான் ஆக்ஷன். அப்போ பிளேன்னா விளையாடுவது. யார் விளையாடினாங்க, யார் அதை பண்ணது? தே, அவர்கள் விளையாடினாங்க. அது சப்ஜெக்ட் தே. ஸோ எப்பவுமே ஒரு சென்டென்ஸை சப்ஜெக்டில் துவங்குங்க. அவங்க எல்லா நாளும் கிரிக்கெட்டு இல்லைன்னா ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாடுறாங்க. ஸோ ஃபுட்பால் கிரவுண்ட் அது ஒன்றும் உங்கள் மனசுக்குள்ளால வரக்கூடாது. யார் விளையாடுது? தே, இல்லைன்னா ஹீ, இல்லைன்னா ராஜேஷ், இல்லைன்னா கீதா. யார் செய்வது? அந்த சப்ஜெக்டில் துவங்குங்க. That is the first important point.
செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இங்கிலீஷ் சென்டென்ஸுக்கும் தமிழ் சென்டென்ஸுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் உண்டு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஓகே, தமிழ் சென்டென்ஸும் மோஸ்ட்லி நம்ம சப்ஜெக்டில் தான் துவங்கும். ஓகே, அவன் அங்கே போனான், இவன் என்ன ஹெல்ப் பண்ணா, ஓகே நாங்கள் நேற்று விளையாடணும், எல்லாம் சப்ஜெக்டில் தான் துவங்கும். பட் தேர் இஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் த செகண்ட் வேர்ட். சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ட், நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வேர்ட், அதில் தான் பிரச்சனை. ஓகே, இங்கிலீஷில் எப்போவுமே சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட் தாண்டி வேர்பு தான் வரும், அவங்க செய்த செயல். தமிழில் அப்படி வராது. தமிழில் சப்ஜெக்ட் தாண்டி வேர்ப் வராது, வேற வேர்ட்ஸ் வரும். வேர்ப் எங்கே வரும்? தமிழில் வேர்ப் வந்து கடைசியாக வரும். ஓகே, எந்த சென்டென்ஸ் எடுத்தாலும், அவன் நேற்றைக்கு வந்தான், நான் நேற்றைக்கு அவனுக்கு வீட்டுக்கு போனேன், அவன் நேற்றைக்கு வந்தான், வேர்ப் கடைசியில் வருது. நான் நேற்றைக்கு அவனோட வீட்டுக்கு போனேன், போனேன் தான் வேர்ப் லாஸ்ட்ல வருது. ஆனால் இங்கிலீஷில் வரும்போது he came to my home yesterday, I went to his home yesterday, he came, அதுதான் verb ரெண்டாவது வருது. I went, went தான் verb ரெண்டாவது வருது, சப்ஜெக்டை தொட்டு வருது. So here the important point is, எப்பவும் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டியது, இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நோ கன்ஃபியூஷன். பிளேயா இல்லை ஃபுட்பாலா எவ்ரிடேயா இல்லை, சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை தொட்டு எடுத்து வேர்பை போடுங்க. தே பிளே இல்லைனா தே ஈட் இல்லைனா தே ஒர்க், வேர்பை போடுங்க. மற்றது எல்லாமே கூடுதல் கன்ஃபியூஷன் இல்லாமல் ப்ராப்ளம் இல்லாமல் தே வில் ஃபால் இன் பிளேஸ். Other words will fall in place. Don't worry. Don't worry about the other words. They will fall in place. So this is a very important secret principle. Subjectல sentence துவங்குங்க, no confusion. அதை ஃபாலோ பண்ணி verb போடுங்க. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின், எதெல்லாம் சப்ஜெக்ட்? அப்போ கண்டிப்பாக சப்ஜெக்ட்ஸை பற்றி தெரியணும் இல்லையா? என்னெல்லாமாக்கும் சப்ஜெக்ட்? ஆக்ஷனை செய்யக்கூடிய ஆட்கள், இல்லைன்னா யார் பண்ணுறாங்களோ, அனிமலோ பேர்டோ whatever it may be, ஆக்ஷனை செய்யக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது சப்ஜெக்ட். யூஸ்வலி நபர்களாக இருந்தால் பேர் இருக்கும் இல்லையா? என்ன ராஜேஷ், கவிதா. ஒரு அனிமலாக இருந்தால் அதுக்கு ஒரு பேர் இருக்கு, கேட் இல்லைன்னா கவ், இல்லைன்னா ஒரு பேர்டோட எ பேர்ட் அப்படின்னு சொல்லலாம், an animal அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலி ஒரு நவுனாக இருக்கும், சப்ஜெக்டில் வாரது ஒரு பேர் சொல்லாக இருக்கும், பேராக இருக்கும், செய்யக்கூடிய ஆளோட பேர் இல்லைன்னா ஆட்களோட பேர். அது ஒரு அனிமலாக இருக்கலாம், பேர்டாக இருக்கலாம், ஒரு சம்டைம்ஸ் ஒரு இன்ஆனிமேட் திங்காக கூட இருக்கலாம். மை கிளாஸ் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல், மை ஸ்பெக்டக்கிள்ஸ் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே, இது ஒரு இன்ஆனிமேட். ஆனால் லுக்ஸ்ன்னா தோன்றுகிறது, தோற்றமளிக்கிறது. எது தோற்றமளிக்கிறது? தோற்றமளிக்கிறது ஒரு ஒரு வேர்ப். எது தோற்றமளிக்கிறது? என்னோட ஸ்பெக்ஸ், இதுக்கு உயிர் இல்லை, ஆனால் இங்கே இதுதான் சப்ஜெக்ட். தோற்றமளிப்பது வேர்ப், இதுதான் தோற்றம் அளிக்குது. அப்போ இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வரும்? ஆக்சுவலி 1 2 3 4 5 6 7 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டி தரேன். ஓகே, ஸோ சப்ஜெக்ட்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன்ஸ், இதை ப்ரோனவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் எதெல்லாம் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ்? ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே. நான் இப்படி டேபிளாக போட்டிருக்கேன், வேணும்னா இதை ட்ரா பண்ணி எடுங்க. முன்னாலே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஐயும் வியும் ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன். யூ நீக்கும் சிங்குலருக்கும் யூ தான் வரும், நீங்கள் ப்ளூரலுக்கும் யூ தான் வரும். ஓகே, தென் ஹீ, ஷீ, இட் தேர்ட் பர்சன் சிங்குலர், தே தேர்ட் பர்சன் ப்ளூரல். இந்த பக்கம் எல்லாம் சிங்குலர், இந்த பக்கம் எல்லாம் ப்ளூரல். இவ்வளவும் தான் சப்ஜெக்ட்ஸ். ஆனால் இவ்வளவு மட்டும் இல்லை, இன்னி ஒரு காரியம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். These, this, that,
these, those. இதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். அதுபோல எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ரோனவுன் தேர், தேர் இஸ், தேர் ஆர், இவ்வளவும் தான் சப்ஜெக்ட்ஸாக யூஸ் பண்ண வேண்டாம், எழுதிடுங்க. ஓகே, ஐ, வி, நான், நாம் இல்லைன்னா நாங்கள், நீ, நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள். ஸோ இதில் அவன், அவள், அதுக்கு பதிலாக ராஜேஷ், கீர்த்தனா, இட், கேட், ஹீ, ஷீட்டுக்கு பதிலாக ராஜேஷ், கீர்த்தனா, கேட், அந்த மாதிரி ஒரிஜினல் நேம்ஸே வரலாம். இல்லைன்னா காமன் நேம்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அப்படியும் வரலாம். மீதி எல்லாமே ஐ, வி, யூ, தே. ஸோ இது இவ்வளவும் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். இனி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இதெல்லாம் திஸ், தி, தட், தீஸ், தோஸ். இப்போ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் திஸ்ன்னா இது அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் எ ஸ்பெக்ஸ், இல்லைன்னா திஸ் இஸ் மை ஸ்பெக்ஸ். ஓகே, இது ஒரு சப்ஜெக்டாக யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. வேர்டு, அதாவது சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஐ, வி, யூ, ஹி, ஷீ, இட், தே, இல்லைன்னா ராமா, கீதா, கேட், இந்த மாதிரி சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் திஸ் இஸ் எ மொபைல் ஃபோன், திஸ் இஸ் மை பென். ஓகே, இது அதுபோல் தேர் இஸ் எ லேப்டாப், தேர் இஸ் எ வுடன் டோர், தேர் இஸ் எ கார், அது, இது, அது. புரிஞ்சுதா? அதுபோல் தீஸ்க்கு ப்ளூரல் தான் தீஸ் ஆர் பென்ஸ். தோஸ் என்னன்னா இவைகள், அவைகள். அங்கே இருக்கிறதா இருந்தால் தோஸ் ஆர் சம் ஸ்மால் ஹட்ஸ், அவைகள் கொஞ்சம் சின்ன குடிசைகள், குடிசை வீடுகள். தோஸ் ஆர் ஸ்மால் ஹட்ஸ். ஓகே, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இது என்னோட ஃப்ரெண்ட். தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேர் இஸ் மை ஃப்ரெண்ட், அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ். தோஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள், அவைகள், அவர்கள். தோஸுக்கு பதிலாக தே சொல்லலாம். ஓகே, தோஸ்ன்னா யூஸ்வலி இன்னானிமேட்டுக்கு சொல்லும். ஆனால் திஸ் சொல்லும், தேட் சொல்லும் ஃப்ரெண்டுக்கு. தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், தோஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் அதுக்கு பதிலாக தே அப்படின்னு இருக்கு. ஓகே, தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது புரிஞ்சா? இனி எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ரோனவுன் தேர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஆக்சுவலி நிறைய இடத்துல இது தெரியாமல் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வீட்டில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, என்னோட ஃபேமிலியில் இல்லைன்னா வீட்டில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது எப்படி சொல்வது? இன் மை ஃபேமிலி ஹேவ், இப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க. இன் மை ஃபேமிலி ஹேஸ். இன் மை ஹோம் டவுன் ஹேஸ் 5 ஹாஸ்பிட்டல்ஸ், அது தப்பு. ஹேவ் ஹேஸ்ன்னா உண்டு. ஓகே, மை ஹோம் டவுன் ஹேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இன் மை ஹோம் டவுன் ஹேஸ் ஹேவ், அது தப்பு. இன் மை ஃபேமிலி ஹேஸ் ஹேவ், அது தப்பு. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? ஆக்சுவலி தேர் ஆர் 5 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி, என்னோட ஃபேமிலியில் 5 மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். தேர் ஆர் இருக்கிறார்கள். தேர் ஆர் 5 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி. தேர் இஸ் எ லுக், தேர் இஸ் எ ஹவுஸ், பியூட்டிஃபுல் ஹவுஸ். அங்கே ஒரு நல்ல அழகான ஹவுஸ் இருக்குது. தேர் இஸ் எ, ஓகே, தேர் ஆர் சம் பீப்புள், அங்கே கொஞ்சம் பீப்புள் இருக்காங்க. தேர் ஆர் சம் க்ரோஸ், அங்கே கொஞ்சம் காக்கா இருக்கு. தேர் இஸ் எ கியூட் கார், அங்கே ஒரு அழகான கார் இருக்கு. ஓகே, இருக்குன்னு சொல்ல, அங்கே இருக்கு. சிங்குலர்னா தேர் இஸ், ப்ளூரல்னா தேர் ஆர். ஓகே, தேர் ஆர் சோ மெனி ஃபெசிலிட்டிஸ் இன் மை ஹோம் டவுன், என்னோட ஹோம் டவுனில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் உண்டு. தேர் இஸ் எ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் அவர் ஹோம் டவுன், எங்களோட ஹோம் டவுனில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. ஓகே, ஸோ புரிஞ்சுதா? இவ்வளவு தான் மோஸ்ட்லி சப்ஜெக்ட். இதை வச்சு தான்
நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. வேணா இதை நோட் பண்ணுங்க, எழுதி எடுங்க. திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, சென்டென்ஸ் வேணா என்னோட வீடியோ ரிப்பீட் பண்ணி கேட்டு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸையும் எழுதி வைங்க. ஓகே, I play cricket, we play cricket on the ground every day. I have a mobile phone. Okay, she has a mobile phone. This is a pen. There is a car. These are pens. Those are some huts. There is a car. Okay, there is a car in front of my house. There is a beautiful garden in front of my house. என்னோட ஹவுஸுக்கு முன்னால ஒரு அழகான கார்டன் இருக்கு. There are some tall trees on the backyard of my home. ஸோ புரிஞ்சுதா? உண்மையில இவ்வளோ வச்சுதான் நம்ம ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இனி எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். Till we meet in the next video, wish you all the best.